எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒருத்தர் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிடுறாரு. அந்த டைம் வந்த உடனே ஏர்போர்ட்டுக்கு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறாரு. அந்த ஃப்ளைட் கிட்ட இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட டிக்கெட்டை கொடுத்து என்னோட சீட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டுறாரு. அவங்க அந்த சீட்டுக்கு வழி சொல்கிறாங்க. லக்கேஜ் நிறையா இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு அவரோட சீட்டுக்கிட்ட போயிடுறாரு. இப்போ அவரோட சீட்டோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, 3 பேர் உட்கார இடம். ஜன்னல் ஓரத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க ஜன்னல் சீட். நடு சீட் இவருக்கு. இவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, ஒரு குட்டி பொண்ணு. மிஞ்சி போனால் ஒரு 10-11 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு, அவ்வளோதான். அந்த பொண்ணு உட்காந்துருக்கா. முதல்ல இவர் என்ன நினச்சிக்கிறாரு, அந்த அம்மாவோட மக தான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவருக்கு புரிஞ்சிருது, இந்த பொண்ணு அவள் பாட்டுக்கு அவள் வேலை பார்த்துட்டு இருக்கிறா, அவங்க வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்கிறாரு இந்த பொண்ணு தனியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. அவரோட லக்கேஜ் எல்லாம் மேலே வச்சுட்டு சீட்டில் உட்காந்துடுறாரு. ஃப்ளைட் எடுத்தாச்சு, டேக் ஆஃப் ஆகிடுச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறோன்னு, எப்போவுமே பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்தால் நம்ம பேசுவோம் இல்லையா, நீ என்னம்மா படிக்கிற, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற, உன்னோட எய்ம் என்ன, அந்த மாதிரிலாம் இவரும் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறார். ஏன் அவர் அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாருன்னா, அந்த சிறுமியை பார்க்கும்போது தன்னோட குழந்தை மாதிரி தெரியுது அவருக்கு. அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுது, அந்த பொண்ணு கலர் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு டிராயிங் புக்கு, அந்த கிரையான்ஸில் கலர் அடிச்சுக்கிட்டே இருக்கா. இவர் அப்படியே பேசிகிட்டே இருக்கார். கொஞ்ச நேரத்தில் என்னன்னா, பைலட் மைக்கில் பேச ஆரம்பிக்கிறார். ஏன் பேசுகிறாருன்னா, ஃப்ளைட்டு ஆடுது. மோசமான வானிலை காரணமாக ஃப்ளைட்டு ஆடுது. பைலட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, வானிலை சரியில்லை, என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியாது, எல்லாரும் சீட் பெல்ட் போட்டு ஜாக்கிரதையாக உட்காந்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸும் பயந்துடுறாங்க. பெரியவங்க கூட அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க இல்லையா ஜன்னல் ஓரத்தில், அவங்க கண்ணை இறுக்கமாக மூடிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, இறைவன் கிட்ட பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு இவரும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. பின்னாடியெல்லாம் பார்த்தா எல்லாரும் அழுகிறாங்க, உயிர் பயத்தினால எல்லாரும் அழுகிறாங்க. அந்த நேரத்தில் அவர் அந்த சின்ன பொண்ணையும் பார்க்குறாரு. எந்த பதட்டமும் இல்லாமல் அந்த கிரையான்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு, அந்த கலர் புக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பேக்கில் வச்சுட்டு கையை கட்டி சீட் பெல்ட்டை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளைட் ஆடுறதுனால எதுவுமே அவரால் பேச முடியல. சில நேரத்தில் ஃப்ளைட்டு தலைகீழாக போகிற மாதிரிலாம் கூட அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. 1/2 மணி நேரம் இருக்குது. அப்படி 1/2 மணி நேரத்துக்கு பின்னாடி ஃப்ளைட் நார்மலாக போகுது. அதே மாதிரி பைலட் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்ச நேரத்தில் நம்ம தர இறங்கிடலாம், வானிலையெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அப்போ தான் உயிரே வருது. அழுதவங்கெல்லாம் கண்ணை தொடச்சிக்கிறாங்க. ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதை நிறுத்திக்கிறாங்க. கொஞ்சம் சீட் பெல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு இவர் உடனே அந்த சின்ன பொண்ணை பார்த்து இப்படி கேட்குறாரு, எப்படி கொஞ்சம் கூட உனக்கு பயமா இல்லையா, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் உயிர் பயத்தில் அழுகிறாங்க, எப்படி உன்னால் இவ்வளவு தைரியமாக உட்காந்துருக்க முடியுது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சின்ன பொண்ணு இப்படி பதில் சொல்லியிருக்கா. என்ன சொன்னான்னா, எனக்கு ஏன் பயம் வரணும், பைலட்டே என்னோட அப்பா தான், அவர் கண்டிப்பாக என்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னாலாம். இவ்வளோ நம்பிக்கை இல்லை அந்த குழந்தைக்கு. இப்போ இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே நம்மளுடைய பெற்றோர்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அந்த டீனேஜ் அப்படின்னு வரும்போது நமக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள்லாம் வந்துடும் இல்லையா, நமக்குன்னு சில விஷயங்கள் பிடிக்கும். சில நேரத்தில் அது நம்முடைய பெற்றோர்களோடு உடன்படாமல் இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிக்காமையே இருக்கலாம், ஆனால் அதை மதித்து நீங்கள் அதன்படி நடக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் நிச்சயமாக அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நல்ல வேலை என்னுடைய பெற்றோர்களுடைய பேச்சை நான் கேட்டேன்னு சொல்லி. ஒரு வேளை இந்த யங் ஜெனரேஷனில் இந்த டீனேஜ் வயசில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக 99% நான் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டேனே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படுவீங்க. யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.